முருகப்பெருமானுக்கும் செவ்வாய், அங்காரகன் கிரகத்திற்கும் உள்ள ஜோதிடத் தொடர்பு மிக முக்கியமானது. அதிபதி நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி, அதிதேவதை முருகப்பெருமான் ஆவார். செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் நற்பலன்களுக்கும் தோஷங்களுக்கும் முருக வழிபாடே முதன்மையானது. வண்ணம் மற்றும் உலோகம். செவ்வாய் கிரகத்தின் நிறம் சிவப்பு. முருகனுக்கு உகந்த மலரான செவ்வரளி மற்றும் செம்பருத்தி சிவப்பாக இருப்பதற்கும் அவரது ஆயுதமான வேல் மற்றும் உலோகம் செம்பாக இருப்பதற்கும் இதுவே காரணம். குணங்கள். செவ்வாய் கிரகம் வீரம், தைரியம், தலைமைப் பண்பு, போர்க்குணம் மற்றும் நிலப்புலன்களுக்கு அதிபதி. முருகப்பெருமானும் தேவசேனாதிபதியாக தேவ படைத்தளபதி, போர்க்களத்தில் சூரபத்மனை வென்ற வீரத்தின் அடையாளம். செவ்வாய் தோஷ நிவர்த்தி. ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்து செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளிலும் வைகாசி விசாகம் போன்ற விசேஷ நாட்களிலும் முருகனை வழிபட்டால் தோஷத்தின் வீரியம் குறைந்து திருமணத் தடைகள் நீங்கும். ஸ்தலம். நவகிரக ஸ்தலங்களில் செவ்வாய்க்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் வைத்தீஸ்வரன் கோவில் முருகப்பெருமான் முத்துக்குமாரசுவாமியாக வேல் பெற்று வீற்றிருக்கும் முதன்மை ஸ்தலமாகும். சுருக்கமாகச் சொன்னால், தைரியம் பெறவும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ. வைத்தீஸ்வரன் கோவிலில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் ஆன்மீகச் சிறப்புகள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. 1. திருநாமம் செல்வ முத்துக்குமாரசுவாமி சோகஸ்மைலி. இத்தலத்தில் முருகப்பெருமான் குழந்த வடிவில் பேரழகுடன் செல்வ முத்துக்குமாரசுவாமி என்ற திருநாமத்துடன் தனிச்சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். 2. வேல் பெற்ற தலம். முருகப்பெருமான் அசுரனான சூரபத்மனை வதம் செய்வதற்காக தனது தாயாரான தையல்நாயகி அம்பிகையிடமிருந்து சக்திவேல் பெற்ற தலம் இதுவே ஆகும். 3. முதன்மை வழிபாடு முன்னுரிமை சோகஸ்மைலி. இது சிவன் வைத்தியநாத சுவாமி கோவிலாக இருந்தாலும் இங்கு முருகனுக்கே முதல் முக்கியத்துவம். தினமும் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் மற்றும் நிவேதனங்கள் செய்யப்பட்ட பிறகே மூலவரான சிவபெருமானுக்கு பூஜைகள் நடைபெறும். 4. அர்த்தசாம பூஜை மற்றும் தாலாட்டு. தினமும் இரவில் நடக்கும் அர்த்தசாம பூஜை இங்கு மிகவும் விசேஷமானது. முருகனுக்கு புனுகு, பச்சை கற்பூரம், சந்தனம் சாத்தி தீபாராதனை நடக்கும். பின்னர் குமரகுருபரர் பாடிய முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் பாடல்களைப் பாடி குழந்தையான முருகனை தாலாட்டி பள்ளி கொள்ளச் செய்த பிறகே சிவன் கோவில் நடை சாத்தப்படும். 5. கெண்டியில் பால் நிவேதனம். முருகன் இங்கு செல்வக் குழந்தையாக பாவிக்கப்படுவதால் அவருக்கு தினமும் கெண்டி எனப்படும் பாத்திரத்தில் பால் நிவேதனம் செய்யப்படுவது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. 6. நரி ஓட்டம் விளையாட்டு திருவிழா சோகஸ்மைலி. பங்குனி உத்திர திருவிழாவின் போது குழந்தையான முருகனை மகிழ்விப்பதற்காக நரி ஓட்டம் என்ற நிகழ்ச்சி நடக்கும். பெரியவர்கள் குழந்தைகளை சிரிக்க வைக்க விளையாடுவது போல முருகனுக்காக யானையும் முருகனும் மாறி மாறி விரட்டி விளையாடும் நிகழ்வு இங்கு பிரசித்தி பெற்றது. 7. பெயர் காரணம் புள்ளிருக்கு வேளூர் சோகஸ்மைலி. இக்கோவிலின் புராண பெயர் புள்ளிருக்கு வேளூர். இதில் வேள் என்பது முருகப் பெருமானைக் குறிக்கும். புள் ஜடாயு, இருக்கு ரிக்வேதம், வேள் முருகன், ஊர் சூரியன் ஆகிய நால்வரும் சிவனை வழிபட்டதால் இப்பெயர் பெற்றது. சுருக்கமாகச் சொன்னால், செவ்வாய் தோஷத்தை நீக்கி தீராத பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனின் கோட்டையில் வேல் தாங்கிய குழந்தையாக முருகன் அரசாட்சி செய்யும் உன்னத தலம் வைத்தீஸ்வரன் கோவில். செவ்வாய் தோஷ பாதிப்பிலிருந்து தப்பிக்கவும் முருகன் என்ற செவ்வாய் வடிவத்தை வணங்குவதே ஆன்மீக வழிமுறை. வைகாசி விசாகம் அன்று முருகப் பெருமானை மனதார வழிபட சில சக்தி வாய்ந்த மந்திரங்கள். உங்களால் எளிய மந்திரத்தைச் சொல்ல முடிந்தாலும் சரி, அல்லது முழுமையான ஸ்லோகத்தைச் சொல்ல முடிந்தாலும் சரி, பக்தியுடன் உச்சரிப்பதே முக்கியம். 1. எளிய மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரம் அனைவருக்கும் சிறந்தது. இது மிகவும் எளிமையான மந்திரம். இதை 108 முறை அல்லது 1008 முறை சொல்லலாம். ஓம் சரவணபவாய நமக. 2. 6 எழுத்து மந்திரத்தின் முழு வடிவம் ஞானம் பெற. இந்த மந்திரம் முருகனின் 6 முகங்களையும் 6 குணங்களையும் போற்றும். ஓம் செளம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் செளம் நமக. 3. காரிய தடைகள் நீங்க கந்தன் வேல் மந்திரம். எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பும் தடைகள் விலகவும் இந்த மந்திரத்தைச் சொல்லலாம்.
ஓம் பம் சரவணபவாய நமக. 4. முருகனின் மூல மந்திரம். ஓம் ஷண்முகாய நமக. அன்று எப்படி மந்திரங்களைச் சொல்ல வேண்டும்? வழிபாட்டு முறை. எத்தனை முறை? குறைந்தது 108 முறை ஜெபிப்பது சிறந்தது. உங்கள் கையில் ருத்ராட்ச மாலை அல்லது தாமரை விதை மாலை, ஸ்படிக மாலை இருந்தால் அதை பயன்படுத்தலாம். திசை: முடிந்தவரை கிழக்கு நோக்கி அமர்ந்து வழிபடவும். நைவேத்தியம்: மந்திரம் சொல்லி முடித்த பிறகு ஒரு சிறிய கிண்ணத்தில் பால் அல்லது ஒரு துண்டு வெல்லம் அல்லது ஒரு பழத்தை வைத்து முருகனுக்குக் காட்டி வழிபடவும். உங்களுக்கு பெரிய ஸ்லோகங்கள் படிக்கத் தெரியவில்லை என்றாலும் கவலையில்லை. முருகா, கந்தா, வடிவேலா என்று அந்த பெயர்களைச் சொல்லிக் கொண்டே இருப்பதும், அந்தச் சொல்லிலேயே ஒரு பெரிய மந்திர சக்தி இருக்கிறது. முக்கியமான வேண்டுகோள்: அன்று முடிந்தால் முருகப் பெருமானின் புகழைப் பாடும் கந்த சஷ்டி கவசம் அல்லது திருப்புகழ் ஆகியவற்றில் உங்களுக்கு தெரிந்த பாடல்களைப் பாடுங்கள் அல்லது ஒலிக்க விடுங்கள். குறிப்பாக வைகாசி விசாகத்தன்று ஓம் சரவணபவாய என்று உச்சரிக்கும்போது அந்த ஒலி அலைகள் உங்கள் உடலிலும் மனதிலும் நேர்மறை ஆற்றலை நிரப்பி முருகனின் அருளை உங்களுக்கு கிடைக்கச் செய்யும். ஓம் சரவணபவ. 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 ஓம் சரவணபவ.
சரவணபவ. ஓம் 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 சரவணபவ.
சரவணபவ. ஓம் 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 சரவணபவ.